எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது டெக்னாலஜி, அதாவது AIoT அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கக்கூடிய ஒரு ESP-32 அப்படிங்கிற ஒரு போர்டை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இதோடைய அன்பாக்சிங், அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியில் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசிவ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வகையான ESP-32 அப்படிங்கிற ஒரு போர்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருங்க, வெறுங்கை வீசிட்டே பேசிட்டு இருக்கேன்ல, அந்த போர்டை கொண்டு வர இருங்க. வந்துருச்சு. இந்த போர்டை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். டப்பாவா? இந்த போர்டை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த போர்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா AIoT சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. AIoT அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் IoT, இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா AIoT அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போர்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் ரெகக்னிஷன் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்து நம்மளுக்கு வாய்ஸ் ரெகக்னிஷன், அதாவது வாய்ஸ் ப்ராசஸிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு சாஃப்ட்வேர், அதாவது ESP-IDE அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதாவது எங்கள் கம்பெனிலேருந்தே ப்ரொவைட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். அதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடினோலையும் வந்துட்டு இதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் தான் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இந்த ESP-32 அப்படிங்கிற ஒரு போர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் போர்டு. இதோடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ESP-IE-32 அப்படின்னு சொல்லி இதோட பேர். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சிப் இருக்குது அப்படின்னா ESP-32 அப்படிங்கிற ஒரு சிப் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் கேமரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 8 MB PS ரேம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 MB ஃப்ளாஷ் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மூலமாக வந்துட்டு நம்ம ஃபோட்டோ டிரான்ஸ்மிட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக வந்துட்டு நம்ம டீபக்கிங் ப்ராசஸ்லாம் வந்துட்டு கூட பண்ணிக்கலாம். சைடில் வந்துட்டு ஒரு பட்டன் இருக்குது. நம்மளுடைய ஃபோட்டோ வந்துட்டு அதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். சரி, நம்ம இங்கே வெளியில் இருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டமில் போட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போர்டை நான் கையில் வச்சிருக்கேன். இந்த போர்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த USB கேபிள் வந்து இப்போ நான் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் இதை வந்துட்டு இப்படி கனெக்ட் பண்ணுறேன். இப்போ கனெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட் லைட் எரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெட் லைட் எரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் நான். இப்போ அந்த அட்மின் சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் போர்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு COM11 போர்ட் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டூல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் இப்போ அதாவது இந்த ஒரு செக்கிங் பர்பஸ் தானே, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சீரியல் மானிட்டர் இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபாண்ட் ப்ராப்ளம் ஆகிடுச்சு போல், அதனால் வந்துட்டு இது எனக்கு கரெக்டாக வரமாட்டேங்குது. ஸோ வந்துட்டு இதை நான் வேக்கப் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாய் லெக்ஸின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹாய் லெக்ஸின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட், அதை சொன்னேன் அப்படின்னா இது வந்துட்டு வேக்கப் ஆகிடும். ஹாய் லெக்ஸின் பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு அதில் ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு இப்போ இந்த டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு. இந்த கேமரா வந்துட்டு இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதாவது இதில் இருக்கிற மைக்ரோஃபோன் மூலமாக வந்துட்டு என்னோட வாய்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா வந்து இப்போ என்னோட ஃபேஸை வந்து லைவாக ஃபீட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. இப்போ ப்ரௌசரில் போயிட்டு அவங்க கொடுத்துருக்கிற அந்த IP அட்ரஸில் போனீங்க அப்படின்னா இந்த IP அட்ரஸில் போனீங்க அப்படின்னா இப்போ வந்து போட்டு அதாவது நான் கனெக்ட் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் ஆன் பண்ண உடனே இங்கே வந்து ESP-IE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாட்ஸ்பாட் வரும். இதோட வைஃபை இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்குது. இப்போ வந்துட்டு அந்த IP அட்ரஸ் ஆன் பண்ணோம் அப்படின்னா இதோடைய லைவ் ஃபீடு வந்துட்டு வந்துட்டு பார்த்தீங்களா, இதுதான் பாருங்க இதோடைய லைவ் ஃபீடு. ஓகேவா? இதை இப்படி திருப்பினேன் அப்படின்னா நம்ம கேமரா அங்கே இருக்கு. Realme 3 Pro. Realme. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் அப்படி வச்சுட்டு அந்த சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்களா,
அந்த பட்டன் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது வந்துட்டு என்னோடய ஃபேஸை ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்குது, ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்குது. ஓகே, அதாவது இதில் அவ்வளோ குவாலிட்டி தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த போர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அஃபிஷியலாக ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க, அதாவது ESP-IDE ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக்கிங் பர்பஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அடிஷனல் சாஃப்ட்வேர்லேயே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு Banggood.comலேருந்து கொடுத்தாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது Banggood.comலேருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த போர்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெகக்னிஷன் இருக்குது, கேமரா இருக்குது, இந்த மாதிரியான அதாவது AIoT சொல்யூஷன் இருக்குது. இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் இதில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மூலமாக வந்துட்டு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதை வச்சு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய லிங்க்கையும் கீழே வந்துட்டு கொடுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ப்ராஜெக்ட்டையும் நான் செஞ்சு வீடியோ போகிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு இருந்து எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். AIoT IoT இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நம்ம அன்பாக்சிங் ரிவ்யூஸ் இது மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு ஆல்ரெடி நான் ஒரு IoT போர்டை வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ ஒன்று பார்க்கல அப்படின்னு சொல்லலாம், இந்த இடத்துல நான் அதுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதாவது இந்த இடத்துல தான் இருக்கும், நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை. போதும்.